சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம ஸ்ருதி இருந்துட்டு, முத்து வந்துட்டிங்களா, மீனா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கே முத்து மீனாவை கூட்டிகிட்டு வந்துடுவாரோன்னு பயந்துக்கிட்டு விஜய் இருந்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா நீ மட்டும் தனியாக வந்திருக்க, மீனா எங்கே பின்னாடி வருதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்கவும், மீனா வரலப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பாடா, நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன், அவள் திரும்பி வரலையா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்கிறாங்க. மீனா வரலனா நீ எதுக்காக இவ்வளோ சந்தோஷப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்ட உடனே விஜயா இருந்துட்டு, அப்போவே நான் போன்னு சொல்லி விரட்டி விட்டுக்கிட்டே இருந்தேன், அப்பெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லி உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறமா தான் மனசு மாதிரி போயிருக்கா போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்து, மீனா வரமாட்டேன்னு சொன்னால் அப்படியே விட்டுட்டு வந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே முத்து இருந்துட்டு, எவ்வளோப்பா நானும் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறது, எங்கே நம்ம திரும்ப வந்துட்டா மறுபடியும் மாமாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்க நம்மளை இப்படி பேசி பேசி கொண்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அவள் திரும்பவும் இங்கே வராமல் போயிட்டாப்பா. எப்போ உங்களோட மனநிலைமை மாறுதோ அப்போ நான் அந்த வீட்டுக்கு திரும்ப வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு விஜயா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் யார் நம்புங்க, நம்பாமல் போங்க, அவள் இந்த வீட்டுக்கு வராத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக விஜயா, நீ எல்லாம் மாறவே மாட்டியா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியான்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பக்கமும் சில பேரால் தான் சில பேரோட வாழ்க்கையும் நாசமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி இருந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, மூட நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்காக அம்மாவோட நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, உங்களுக்கு ரோகிணி என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் போய் ரோகிணியை கூட்டிகிட்டு வர வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீயும் ரவியை பிரிஞ்சு தானே இருக்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, நானே ரவியும் பிரிஞ்சத காரணமே அந்த நீத்தோ தான். நான் சொன்ன மாதிரி அந்த நீத்தோ செஞ்சுட்டா அடுத்த நிமிஷமே நான் இங்கே வந்து நிற்க போகிறேன், அதனால் நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணியை எங்கே கூட்டிகிட்டு வந்துடுவோன்னு விஜயா ரொம்பவே பயந்து போகிறாங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாதடா, கூடிய சீக்கிரமாகவே நான் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மீனா வேறு வீட்டில் இல்லைம்மா, இப்போ வீட்டில் வேறு யாருமே இல்லை, சாப்பாடு எப்படிம்மா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, நீங்கள் தாம்மா சாப்பாடு செஞ்சாகணும், எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா, ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சாப்பாடா, நானா கிச்சன் பக்கம் போயே ரொம்ப வருஷம் ஆகுது, நான்லாம் சமைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிடுறாங்க. மீனா வந்ததுக்கப்புறமா அம்மா எங்கப்பா சமையல் கட்டு பக்கம் போனாங்க, போனதே இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி நம்ம முத்தும் யாரும் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரவி இருந்துட்டு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சமைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. முத்துக்கிட்ட அண்ணாமலை இருந்துட்டு, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மீனாவை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருப்பா, ஏன்னா அவன் இந்த வீட்டோட மகாலட்சுமி, இந்த வீட்டோட மருமகாவை தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகவும் கவலைப்படாதீங்கப்பா, மீனா மனசை மாறிச்சேன்னா கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு திரும்ப வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜ்க்கு இந்த பக்கம் சுத்தமாக தூக்கமே வரலை. நம்ம ரோகிணியோட நினப்பாவே இருக்குது. என்ன ஆகுது டைம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா 1:30 மணிக்கு மேலேயே ஆகுது. என்ன இவ்வளோ நேரமாக எனக்கு தூக்கமே வரலையா, புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி இருந்துட்டு, நம்ம கிறிஷோட ப்ராஜெக்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தா மனோஜ் வந்து நின்றுட்டுருக்காரு. என்ன பண்ணிகிட்ருக்க ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, கிறிஷோட ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ எது பண்ணாலையும் ரொம்ப அழகாக பண்ணுவ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரோகிணி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிட்ட நெருங்க போகிறாங்க. மனோஜ் மாயமாக மறைஞ்சு போயிடுறாரு. நான் எவ்வளோ நாளையும் போய் சொல்லியிருக்கலாம், ஏமாத்திருக்கலாம், ஆனால் நான் உன் மேலே வச்சுருந்த லவ் உண்மையான லவ். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, நான் உன் கூட தான் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ஒரு பக்கம் மனோஜ் கூட சேர்ந்தியாகணும்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம முத்துக்கு வந்து மீனாவோட நினப்பாகவே இருக்குது. மீனாவும் பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம முத்துவோட ஃபோட்டோ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் எப்படிங்க, நீ நினச்சா நான் வந்து உட்காந்துட்டேன் பார்த்தல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு.
அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, இவ்ளோ ஆசை மனசுக்குள்ள வச்சுட்ருக்கல்ல, அப்புறம் ஏன் மீனா என் கூட நீ வந்து சேர மாட்டேன்னு சொல்லிட்ட? இல்லங்க, அது என்னன்னா உங்களுக்கே நல்லா தெரியும்ல, அப்படின்ற மாரி தொட்டு பேச போறாங்க. ஆனா, அதுக்குள்ள முத்து வந்து மாயமா மறைஞ்சிறாரு. மீனா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததா முத்துக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்க்குறாரு. பார்த்தா மீனா கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. "மீனா நீ வந்துட்டியா? வரேன்னு நீ அப்பவே சொல்லியிருக்கலாம்ல. கையோட இருந்து கூட்டிட்டு வந்திருப்பல்லன்னு" சொல்லிட்டு, "சரி வா மீனா, எவ்வளோ நேரம் தான் நிற்கிறதுன்னு" சொல்லிட்டு கைய பிடிக்கிறாரு. கைய வந்து மாயமா மறைஞ்சு போயிடுறாங்க மீனா. அதுக்கு அடுத்ததா ரவி இருந்துட்டு சமைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அப்ப நம்ம ஸ்ருதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "நீத்துவோட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண சொல்லு. கண்டிப்பா நான் வீட்டுக்கு வந்துடுறேன்." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா நீத்து இருந்துட்டு, "நான் உன்ன லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணல. கல்யாணம் பண்ணிக்க சொல்லியும் டார்ச்சர் பண்ணல. ஆனா, நான் உன்ன லவ் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்ன" அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்த வராங்க. நீத்துவும் மறைஞ்சு போயிடுறாங்க. ஸ்ருதியும் மறைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா ரவி ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அதுக்கு அடுத்ததா இந்த சைடு நம்ம ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்காங்க. அப்ப ரவி வந்து ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாரு. ரவிய பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பக்கத்துல பார்த்தா நீத்துவும் நின்னுட்டுருக்காங்க. "இவ எதுக்காக இப்ப இங்க வந்தா?" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் எடுத்து கொட்டி விட்டுறாங்க. பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட்ல கூட்டி பெருக்கிறவ தான் நின்னுட்டுருக்காரு. "என்ன மேடம் என் மேல கொட்டிட்டீங்க. சாரிண்ணே. நான் வேறு யாரோ இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த மாரி பண்ணிட்டேன். சாரிண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்டு விட்டுர்றாங்க. அதுக்கு அடுத்ததா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, விஜய் இருந்துட்டு அம் மலேசியாவா? மலேசியாவுல என் மருமகளோட அம்மா வீடும் அங்க தான் இருக்கு. அப்படின்ற மாரி ரொம்பவே சந்தோஷமா சொன்னது. நம்ம மீனாவ ரொம்பவே கஷ்டப்படுத்துனது. இவளோட ராசியால தான் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாரி சொல்லி காயப்படுத்துனது. இப்படி ஒவ்வொரு நிமிஷத்தையும் யோசிச்சு பார்த்து, இருக்கிற எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு, "நீ மட்டும் இங்க சந்தோஷமா படுத்து தூங்குறியே" அப்படின்ற மாரி அண்ணாமலை ஒரு பக்கம் ஃபீல் பண்றாரு. அடுத்த நாள் காலையில நம்ம மீனாவோட பூக்கடைக்கு ஸ்ருதி வராங்க. "நீங்க ஏன் மீனா வீட்ட விட்டு வெளிய வந்தீங்க? முத்து கூப்பிட்டாருல்ல, அப்பவே கூட போயிருக்க வேண்டியது தானே? நானும் ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் நம்பாம தான் இருந்தேன். ஆனா மாமாவுக்கு அடிபட்ட உடனே, என்னால தான் மாமாவுக்கு அடிபட்டுருச்சோன்னு சொல்லி, எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத்தன நாள் சொல்லாம இருந்தவங்க, இத்தன நாள் மாமாவுக்கு அடிபடாம தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அடிபட்டுருக்குன்னா, அப்படி ஒரு பூசாரியமா வீடு தேடி வந்து சொல்றாங்கன்னா, இதுலேருந்தே தெரியலையா? இது எல்லாமே ரோகிணி போனதுக்கு அப்புறமா தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை ரோகிணி கூட இந்த மாரி பண்ணியிருக்கலாம்ல. யாராச்சும் இப்படி கூடவா பண்ணுவாங்க? ரோகிணி கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. அப்படின்ற மாரி சொல்றாங்க. பார்த்தா அடுத்த நிமிஷமே ரோகிணி வந்து மீனாவோட பூக்கடையாண்ட வந்து நிக்கிறாங்க. ரோகிணிய பார்த்தோன்னே ஸ்ருதியும், மீனாவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில மீனா இனிமையாச்சு வீட்டுக்கு போக போறாங்களா? இல்லையான்றத வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க் யூ.